இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விநாயக பெருமானை பற்றி தாங்க. புதிய தகவல்கள் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான தகவல்கள், அதாவது விநாயக பெருமானை பற்றி முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது போன மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த மாதம். நம்ம ஆன்மீகத்தில் முழுமையாக நம்ம ஈடுபடுத்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மாதமாக அந்த ஆடி மாதம் முழுவதுமே இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி ஞாயிறு அப்படிங்கிறது அம்மனுக்கு மிக உகந்த மாதம். இந்த ஆவணி மாதத்தில் தான் பிள்ளையார் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. அது விநாயகர் பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது. நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு. அந்த முக்கியமான விநாயக பெருமானை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி நம்ம சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க விநாயக பெருமானை பற்றிய முக்கியமான தகவல்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். இந்த விநாயக பெருமான் எப்படி முழு உருவமாக உருவாக்கப்பட்டார், அவரோட மகிமைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போங்க. ஒரு முறை பார்வதி தேவி கைலாய மலையில் உள்ள தன்னோட இல்லத்தில் குளிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்துருக்காங்க. அப்போ காவலுக்கு சிவபெருமானோட, அதாவது தன்னோட கணவர் சிவபெருமானோட வாகனமான நந்தியை காவலுக்கு வச்சுட்டு அவங்க குளிக்க போயிருக்காங்க. யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலமாக ஒரு கட்டளையும் அவருக்கு போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த நந்தி தேவர் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் விசுவாசமாக யாருக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தான் மிகவும் விசுவாசமாக இருப்பார். இருந்தாலும் இவர் காவல் காத்திரி நின்றுருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் அங்கே வந்திருக்காரு. வந்தானா அவங்க என்ன சொல்லி போயிருக்காங்க, பார்வதி தேவியார் யாரையுமே நீ உள்ளே விடக்கூடாது, யாரையுமே நீ அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவரை காவலுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் சிவபெருமான் வந்தோடனே இவர் என்ன செஞ்சிருக்காரு, சிவபெருமானுக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு நந்தி பெருமான் இருப்பார். அதனால் சிவபெருமானை இவர் உள்ளே விட்டுட்டார். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி தேவியார் ரொம்ப கோபம் அடிச்சிட்டாங்க. தன் கணவனாகவே இருந்தாலும் நம்ம யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம், இந்த நந்தி உள்ளே சிவபெருமானை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பார்வதி தேவிக்கு இன்னொரு கோபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு விசுவாசமாக இருந்த நந்தி நமக்கு விசுவாசமாக இல்லையே, அந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு அவர் சிவபெருமான்கிட்ட இருந்தது நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இல்லை, நன்றி உணர்வோடு நம்மள்கிட்ட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காங்க. உடனே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பார்வதி தேவியார் தன் மேலே குளிச்சிட்டு இருந்த அந்த மஞ்சளை அப்படியே திரட்டி ஒரு விநாயகர் உருவத்தில் அந்த மஞ்சளை திரட்டி அதுக்கு கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை அவங்க காவலுக்கு இவர் எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு அந்த விநாயகரை காவலுக்கு வச்சுட்டு அவங்க தினமும் குளிக்க போயிருக்காங்க. கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சுருக்காங்க. அதை சொந்த பிள்ளையாக அவங்க பாவிச்சு அது தனக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை காவலுக்கு வச்சுட்டு அவங்க குளிக்க போயிருக்காங்க. வழக்கம் போல் சிவபெருமான் வீட்டிற்கு வந்திருக்காரு. அந்த விநாயகரும் அவர் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருக்காரு. இந்த சின்ன சிறுவனுக்கு இவ்வளோ பலம் எப்படி வந்தது, இவ்வளோ சக்தி எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படைகள்கிட்ட சொல்லி இவரை அழிக்கும்படி கூறியிருக்காரு. அவங்களோட படையும் சிவபெருமானோட படையும் இவங்க இந்த சிறுவனோட சண்டை போட்டு இவருக்கு விநாயக பெருமானில் இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் விநாயக பெருமானை அழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. யாராலையுமே அவரை அழிக்க முடியல. அப்போதான் சிவபெருமான் யோசிச்சிருக்காரு, இவ்வளோ பலம் கொண்ட அந்த பையன் யார், எங்கேருந்து வந்தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அது நம்மளோட படையாலேயே இந்த சிறுவனை அழிக்க முடியலையே, அப்பன்னா இவன் கண்டிப்பாக ஒரு தெய்வீக சிறுவனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே அந்த பையனோட, அதாவது விநாயகரோட தலையை ஆத்திரத்தில் கொய்துட்டாருங்க. அதாவது ஒரே வெட்டிட்டாரு. இந்த செய்தி தெரிஞ்ச பார்வதி தேவி என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காங்க. என்ன நம்ம எது செஞ்சாலும் சொல்லிட்டு நமக்கு ஒரு மரியாதை இல்லை, அந்த இடத்துல ஒரு விசுவாசமாக யாரும் இல்லை, நம்ம ஒரு குழந்தைய உருவாக்கினோம், அதையும் இது மாதிரி கொண்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுதியான கோபம், எவ்வளவு கோபம் அடைய முடியுமோ அந்த அளவு கோபம் அடைஞ்சிருக்காங்க. எல்லா படைப்புகளையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எல்லாரையும் உடனே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டு உடனே
படைப்பு கடவுளான பிரம்மன்கிட்ட சொல்லி எல்லாரையும் நீங்கள் உடனே அழிக்கணும், எனக்கு வந்து எந்த மரியாதையும் இல்லை இந்த இடத்துல, எனக்குன்னு எதுவும் கிடையாது, அதனால வந்து உடனே எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மன்கிட்ட சொல்கிறாங்க. பிரம்மா வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல், அம்மா தாயே இதை வந்து நீங்கள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்க, அது மாதிரி செய்ய முடியாது, எப்படியாவது மனசு வந்து ஒரு மறுபரிசீலனை கொஞ்சம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வந்து அவர்கிட்ட வந்து மன்றாடி பார்வதி தேவியார்கிட்ட வந்து பிரம்மா வந்து வேண்டிக்கிறாருங்க. போல நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா எனக்கு 2 நிபந்தனைகளை நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட வந்து பார்வதி தேவியார் கேட்குறாங்க. அது என்ன இந்த 2 முக்கியமான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கேட்குறாரு. ஒன்று வந்து அந்த மகனுக்கு வந்து கணேசருக்கு வந்து உயிர் கொடுக்கணும், 2வது வந்து எப்பொழுதுமே முழு முதற் கடவுளாக அவனை வச்சு தான் எல்லாருமே போற்றணும், விநாயகரை வச்சு தான் எல்லாருமே போற்றணும், கணேச பெருமானை வச்சு தான் எல்லாருமே முழு கடவுளை வந்து வணங்கணும், அந்த வரத்தை கொடுக்கணும், அப்போ தான் நான் இதில் வந்து நான் கொடுத்த இந்த நிபந்தனையிலேருந்து நான் வெளியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த 2 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்போ தாங்க சிவபெருமானுக்கே புரியுது, ஆகா நம்ம வந்து பார்வதி தேவியாரோட மகன் அவன், நம்ம வந்து தவறுதலாக செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரும் வந்து அந்த தவறை உணர்றாரு. அதனால் அவரும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக இதை நான் வந்து இந்த 2 நிபந்தனையும் உனக்கு ஏற்றுட்டு நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்போ தாங்க அவர் பிரம்மாவுக்கு ஒரு கட்டளை இடுறாரு. வடக்கு நோக்கி போங்க. நீங்கள் வடக்கு நோக்கி போகும் பொழுது எந்த உயிரினம் தலை குப்புற, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் தலை குப்புற வடக்கு பக்கம் எந்த உயிரினம் இருக்கோ அதோட தலையை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு நீங்கள் பொருத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட வந்து சிவபெருமான் சொல்லியிருந்தாருங்க. இவங்களும் போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலிமை மிக்க யானையோட தலை தாங்க அங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம விநாயக பெருமானுக்கு அந்த தலையை பொறுத்துறாங்க. பொறுத்தினோடனே அவருக்கு உயிர் வந்துடுது. தன்னோட மகனாக ஏற்றுக்கிறாரு, முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கிறாரு, சொந்த மகனாக ஏற்றுக்கிட்டு முழு கணங்களுக்கும் தலைவனாகவும் விநாயகரை வந்து அவர் அறிவிக்கிறாருங்க. கணபதி அப்படிங்கிற அந்தஸ்தையும் சிவபெருமான் தான் அந்த நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கொடுக்குறாரு. அதிலிருந்து தாங்க இந்த முழு முதற் கடவுள் நம்ம விநாயக பெருமான் வந்து மிக மிக பெருமையோடு எல்லாராலையும் புகழப்படுறாரு. அதே போல் அவர்கிட்ட நம்ம வைக்கிற வேண்டுதல்கள் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். நம்ம எந்த வேலைகள் தொடங்கினாலும், எந்த ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கினாலும் அந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிற அந்த அவரோட அந்த சுழியை போட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். விநாயக பெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து செய்கிறோங்க, அது நல்ல விதத்திலேயே முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கையோடு நம்ம அதை செய்கிறோம். அதே போல் நம்ம வந்து அடுத்தது அந்த விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த விநாயகர் சதுர்த்தி, அந்த விநாயகருக்கு நம்ம என்ன செய்யணும், அது எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும், அவருக்கு வந்து நம்ம அந்த வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த விநாயகர் பெருமானோட கதைகளை வந்து சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த கடவுள் பற்றிய ஆன்மீகத்தில் கடவுள்லாம் எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க, எந்த கடவுள் எப்படின்னு ரொம்ப ஈடுபாடெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த விநாயகர் பெருமானோட கதைகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.